விஷால் நலமுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய மேலாளர் ஹரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இன்னைக்கு. கடந்த 2 நாட்கள் முன்னாடியே நம்ம பார்த்தோம். விஷாலுடைய அந்த மதகத ராஜா விழாவுக்கு விஷால் எப்படி வந்தார்? அவர் ஏன் இப்படி இருக்கார்? அப்படின்னு நெறைய பேசியிருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா விஷால பத்தி தான் ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பல விதமான காரணங்கள் சொன்னாலும், விஷால் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான நடிகர். அதாவது தனக்கான உயரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அடைந்தவர். செல்லமே அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சாக்லேட் பாய் மாரி அவர் லான்ச் ஆனாலும், அவருக்கு வந்து ஒரு பிரேக் குடுத்த படம் அப்படின்னா, லிங்குசாமியோட சண்டைக்கோழிங்கிற ஒரு படம் தான். அப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தன்னை போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திமிரு ஒரு மதுரைக்காரனா வந்து இறங்கியிருப்பார். அப்புறம் ஹரி படத்துல பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆகட்டும், பூஜை ஆகட்டும் அவ்வளவு ஆக்ஷன்ல வெளுத்து வாங்கியிருப்பார். இப்படியே ஒவ்வொரு உயரமா தன்னை தொட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல நடிகர் சங்கத்துல அ பொதுச் செயலாளர் பதவியில எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சு, அந்த பதவிக்கு வந்து அதை காப்பாத்தினார். அப்புறம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போய் அங்கேயும் தயாரிப்பாளர் சங்க தலைவரா மாறினார். அப்புறம் படங்களை தயாரிச்சாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம தன்னை வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல விஷாலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேரை நண்பர்களாகவும் சம்பாதிச்சார், நிறைய பேர்களை விரோதிகளாகவும் சம்பாதிச்சார். அப்படி இருக்க விஷால் வந்து சமீப காலத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே, நடிகர்களுக்கு. அது அவருக்கும் ஏற்பட்டது. ஆனா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படம் வந்து வெளியாகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. அந்த படம் வந்து வசூல் ரீதியா சக்கப்போடு போட்டு ஒரு 100 கோடி வசூல் பண்ணி ஒரு 100 கோடி கிளப்லையும் வசூல்ல உட்கார வச்சுது விஷாலை கொண்டு போய். அப்படி இருந்த விஷாலுக்கு அடுத்தது வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட ஹரியோட மீண்டும் இணைஞ்சு 3வது முறையா ரத்னம் அப்படிங்கிற படத்தை எடுத்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இத்தனைக்கு ஏப்ரல் 14 வந்து ரொம்ப சிங்கிளா வந்துச்சு. ஆனா வந்து எதிர்பார்த்த அளவு அந்த கதை இல்ல. ஸோ படம் பெருசா வெற்றி பெறல, தோல்வியை சந்திச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே வந்து துப்பறிவாளன் 2 கையில் எடுத்தார். அதை வந்து அவரே தயாரிச்சு இயக்கி நடிக்கிறதா இருந்தார். அதுக்காக லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு வந்து திருப்பியும் கிளம்பி போனார். ஜூன் ஜூலையில் போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ போனவர் என்ன ஆனார்னே தெரில. அப்புறம் தகவலே இல்லை. ஸோ யாருமே ரீச் பண்ண முடியல விஷாலை. அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இந்த மதகத ராஜா படம் பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது. சரி, ஒரு வழியா படம் வருது அப்படின்னு பார்த்தா, கரெக்டா வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்று லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டல்ல அது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு விஷால் வந்திருந்தாரு. ஸோ வேஷ்டி சட்டையில் வந்திருந்தாரு. பார்க்குறப்பே வந்து கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருந்தார். ஆனால் மூஞ்சியெல்லாம் உப்பி இருந்தது. தலையிலலாம் வந்து ஒட்டை வெட்டியிருந்தார். ஹேர் ஸ்டைலு ஒரு பெரிய பொருத்தமை இல்லாத ஒரு கண்ணாடியை போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, மேடையில் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரோட கைகளில் நடுக்கம் இருந்தது. அப்புறம் பார்த்தா டிடி சொன்னாங்க, அவர் ஹெவி ஃபீவர், வைரல் ஃபீவரில் இங்கே வந்திருக்காரு, அவரால் நிற்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லி சேர் போட்டு உட்கார வச்சாங்க. அவரும் பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு. ஆனால் வந்து அதற்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பேசு பொருளானார். ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாருங்க எல்லாருமே. பார்த்தா விஷாலுக்கு என்ன நடந்தது, அவருக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு இந்த பிரச்சனை, அதனால இப்படி ஆயிடுச்சு, இப்படினால இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ அறிக்கை வந்தது. அவருக்கு வந்து வைரல் ஃபீவர் நடக்கு, அதனால தான் வந்து கை நடுக்கமாகவும் சோர்வாகவும் இருக்காரு. அவர் ஒரு கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தா சரியாயிடுவார்னு சொல்லி அப்போலோ மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அது திங்கட்கிழமை அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ நேற்றைய தினம் அதை பற்றி வேற எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மேலாளர் ஹரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மதகதரா நிகழ்ச்சியில வந்து விஷால் கலந்துகிட்டப்ப அவருடைய கை நடுக்கத்துக்கும் சோர்வா இருந்ததுக்கும் காரணம் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறாரு, அவருக்கு ரொம்ப தீவிர சிகிச்சை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது அத்தனையுமே வதந்தி. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் அட்மிட் ஆகல, அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு 2-3 நாட்களில் பரிபூர்ணமாக குணமாகி பழைய மாதிரி வந்துடுவார், அவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த அறிக்கையை கொடுத்துருந்தாலும் அவர் பற்றின ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோ கிளிப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த டவுட்டுக்கு வேலை இல்லை. ஆனால் அவர் இது மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஒரு வேளை வேறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள், யூகங்கள் எல்லாருக்குமே வருது, சகஜம். அது வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னுதாரணம் நிறையா இருக்குது. அதாவது நடிகர் அப்படின்னாலே ஒரு பெரிய இமேஜ் ஆகிட்டாங்க. ஸோ விஷாலை வந்து ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்போ ஹீரோனா ஹீரோ மாதிரி தான் இருக்கணும். அதுவும் விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, சும்மா எல்லாரையும் பந்தாடக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ. படபடன்னு பேசுவார், படபடன்னு இருப்பார், அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். அவர் அது மாதிரி பார்த்ததுங்கிறது பல பேருக்கு பல சந்தேகங்களை வர வச்சிருக்கு, உண்டு பண்ணியிருக்கு. ஒன்றும் அந்த விழாவுக்கு அவர் வந்திருக்கக்கூடாது, அதை முழுக்கவே தவிர்த்திருக்கணும். ஏன் அப்படி வந்தார்? இமேஜை உடைச்சிட்டு வெளில வரணுங்கிற அவசியம் விஷாலுக்கு கிடையாது.
ஏன்னா இது காலங்காலமாக நடக்கிற விஷயம் சினிமாவில். அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும், அவர் வந்து மேக்கப் இல்லாமல் வெளியிலே வரமாட்டார். எம்ஜிஆர் வந்து தொப்பி இல்லாமையோ அந்த காஸ்டியூம் இல்லாமல் வெளியில் வந்ததே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மா வந்து தன்னுடைய உடல் பிரச்சனையாகி முதலமைச்சராக இருந்து ஹாஸ்பிட்டலில் 75 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஒரு வீடியோ கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணலை. அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்போடு அவங்க வந்து பொதுமக்கள் முன்னாடி வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலேயே வந்து எந்த ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணலை அவங்க. ஆனால் ரஜினியை பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலையே பட மாட்டார். இமேஜே இல்லை, விக் இல்லாமல் தான் வெளியே வருவார் இன்றைக்கும். அது பழகிட்டார் ஆரம்பத்துலேருந்து. சத்யராஜ் அதே மாதிரி பழகிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கலைஞர் கருணாநிதி மறைந்த முதலமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிறப்ப அந்த டியூபெல்லாம் போடப்பட்டு வீல் சேரில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணாங்க கட்சி தொண்டர்களுக்காக. அது அவர் இமேஜ் பார்க்கல. ஸோ இமேஜ் பார்த்தா ஒரு மாதிரியா நடந்துக்கலாம், இமேஜ் பார்க்கலைன்னா ஒரு மாதிரி நடந்துக்கலாம். ஸோ விஷால் வந்து ஒரு ஹீரோவாக தன்னை போர்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி அதை வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி. அவருக்கு உண்மையிலே வேறு எந்த பாதிப்பும் இல்லை, ஜுரத்தினால தான் அப்படி இருந்தது அப்படின்னா 2-3 நாள் சரியானதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ முன்னாடியோ இல்லாட்டினா ஒரு வீடியோவோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இத்தனை சோஷியல் மீடியாலையும் செய்தித்தாள்களையும் செய்தியானத்துக்கு பிறகு அவருடைய மேலாளர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீ கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தேகங்களையும் மற்ற விஷயங்களையும் அதிகரிச்சிருக்கு. ஸோ விஷாலுக்கு என்ன ஆச்சு உண்மையிலே அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்க அவங்க ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா ஆர்வலர்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒருவேளை நல்லபடியாக ஓடி விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் திருப்பி வாங்கி கொடுத்ததுன்னா அப்பயாவது விஷால் வந்து வீடியோ மூலமாகவோ இல்லாட்டினா பத்திரிகையாளர் முன்பு தோன்றணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ விஷாலுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளும் அதான் எதிர்பார்க்குறோம். அவர் மேல் உள்ள அக்கறையில் தான் இதை பேசுகிறோம். உண்மையிலே விஷால் ஒரு நல்ல மனிதர், போராடி இந்த இடத்த அடைஞ்சிருக்கார். அவருக்கான உயரம் இன்னும் நிறையா இருக்குது, அதை அவர் கடந்து வரணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இப்போவும் தான் சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் தெளிவான ஒரு விளக்கம் அளித்தால் மட்டுமே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன். நன்றி.